பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, பதில் கொடுத்து உங்களது கண்ணீரை நிறுத்துகிறார். ஆதார வசனம் புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறிடு. லூக்கா 23:28. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். தேவ ஞானம் கிருபை பெற்றவர்களே, வேத காலத்திலிருந்து இன்றைய காலம் கட்ட வரை மனிதர்களுடைய உணர்வுகள், தேவைகள் மாறவில்லை. அதை தொடர்ந்த நிகழ்வுகளும் மாறவில்லை. அன்றைய காலகட்டத்தில் என்னென்ன கிரைமுகள் நடந்தனவோ இன்றும் அதே காரியங்கள் நடக்கின்றன, நிறைய நடக்கின்றன. காரணம், மக்கள் தொகை அதிகம். இப்போது அன்று இருந்த பிரச்சனைகள் தான் இன்றும். குழந்தை இல்லை என்ற வருத்தம், பிள்ளைகளால் உண்டாகும் வேதனை அன்றும் இருந்தது. திருமணம் ஆகவில்லை என்ற ஏக்கம், எதிர்பார்ப்பு. திருமணமானதும் ஒரு மனம் இல்லை, சமாதானம் இல்லை, பந்தத்தில் உண்மை இல்லை. அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. நோய், வியாதி, வறட்சி, ஏமாறுதல் சகலமும் அன்றும் இருந்தன, இன்றும் இருக்கின்றன. இனி வரும் காலங்களில் அதிகமாக வொர்ஸ்டாக இருக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு இவைகளெல்லாம் புதுமையும் அல்ல, புதிரானதும் அல்ல. அன்று அவர் கொடுத்த ஆலோசனை தான் ஒவ்வொரு காரியத்திற்கும் இன்றும் அதே ஆலோசனை தான். அதுதான் பிரச்சனைக்கு நிரந்தர சொல்யூஷன். ஆகவேதான் அவர் யோசனையில் பெரியவரும் செயலில் மகத்துவமானவர் என்று போற்றப்படுகிறார். ஏசாயா 28:29, எரேமியா 32:19. இத்தனை மகத்துவம் உள்ளவரும் செயலில் வல்லவர். சில காரியங்களுக்கு ஜெபத்தின் வல்லமையை கூட்டுங்கள் என்கிறார், போராடுங்கள் என்கிறார், அழுங்கள் என்கிறார், உங்கள் உள்ளத்தை தண்ணீர் போல அவரது சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள் என்கிறார். குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக இதை ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். எதிரியினுடைய அம்பு, ஏரோதின் பட்டயம், சாத்தானின் கண்ணிகள், வலைகள் வாலிப பிள்ளைகள் மீது சற்று அதிகமாகவே இருக்கிறது. இவர்கள்தான் வருங்கால தலைவர்கள், தாட்டுமை உடையவர்கள். இவர்கள் மேல் கை வைத்தால் டோட்டலாக கிறிஸ்துவ நம்பிக்கை அழித்து விடலாம் என்பது சாத்தானின் திட்டம். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையுள்ள அம்புக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். யார் இந்த பலவான்? கர்த்தருடைய கையில். சங்கீதம் 127:3-4. மற்றும் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஏசாயா 54:13. என்றும் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 147:13. இவைகளை எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், எதற்கு ஒப்படையாக சொல்லலாம் என்றால், பாட்டிலுக்குள் இருக்கும் மருந்துகள் போல. இந்த வசனங்கள்படி நடப்பதும் இல்லை. சூழ்நிலையின் தன்மை பிள்ளைகளை அழிக்க முடியாது, முற்றிலுமாகும். நம் பங்கு என்ன, நாம் என்ன செய்கிறோம், அதை பொறுத்துத்தான். இதில் தான் விடுதலையும் வெற்றியும் மேன்மையும் உயர்வும் உண்டு. கண்ணீர் விட்டால்தான் கேட்பாரா என்று கண்ணீரை வரவழைக்க வேண்டியதில்லை. ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், மறுபடியும் ஜெபிக்கிறோம், ஒன்றும் நடக்கவில்லை. மனதில் ஒரு அழுத்தம், பாரம், வார்த்தை இல்லை, சொல்லி கேட்க உள்ளம் உடைகிறது, கண்ணீர் பெருகுகிறது. இந்த நிலையை அவர் அல்ல தட்டுவதில்லை. ஒரு தகப்பனிடம் பிள்ளை கேட்கும் போதே கொடுக்க தகப்பன் முயற்சிக்கிறார். அந்த பிள்ளை அமைதியாக அருகில் வந்து தகப்பனுடைய கையை பிடித்து கொண்டு அழும்போது அந்த தகப்பனின் உள்ளம் உடையும் அல்லவா? கற்பனை செய்து பாருங்கள். பிள்ளைகள் தரிகட்டு போகிறார்கள் என்று ஸ்மெல் பண்ணிவிட்டீர்கள். உடனே மாமிசத்தில் இறங்காதீர்கள். அவனுடைய நண்பரிடம் பேசுவது அல்லது உற்றார் ஒருவனை நீங்கள் சொல்லுங்கள் என்று மற்றவருடன் கேட்பது, அல்லது இவனால் தான் என்று சொல்லி அவனுடைய நண்பனை மிரட்டுவது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. பிரச்சனை பெரிதாகிவிடும். ஒரு நாளும் மனிதர்களிடம் இதை சொல்லி அழாதீர்கள். மனிதர்களிடம் நீங்கள் அழுதாவென்றால் அது கண்ணீர் மட்டுமே, வெறும் கண்ணீர் மட்டுமே. அது எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி. கர்த்தரிடம் கண்ணீர் வெடித்தால் ஒரு சொட்டும் கண்ணீருக்குள்ளும் 1000 விண்ணப்பங்கள் உண்டு, ஏக்கங்கள் உண்டு. அதை அவர் அறிவார், அதை அவர் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார். மனிதர்கள் கண்ணீரை துடைத்து விடலாம், அழாதே என்று சொல்லலாம், அதற்கு மேல் அவர்களுக்கு திராணி இல்லை. கர்த்தர் ஒருவரே உங்கள் கண்ணீரை துடைக்கவும் செய்வார், பதில் கொடுத்து நிறுத்துவார். அவர் எப்படி நிறுத்துவார்? உங்களுக்கு அதற்கு பதில் கொடுத்து நிறுத்துவார். ஆதியாகமம் 21:16. ஆகார் வனாந்திரத்தில் சத்தமிட்டு அழுகிறாள். கர்த்தர் வந்து கேட்டார், பிள்ளையின் அழுகுரனை கேட்டேன் என்றார். அங்கேயே இருக்கும் துறவை காண அவருடைய கண்ணை திறந்தார்.
ஆம், பதில் கொடுத்து ஆகாரின் கண்ணீரை நிறுத்தினார். அதே தேவன்தான் இப்பொழுது உங்கள் அருகில் நிற்கிறார். யாக்கோபு ஆதியாக 32:24 யாக்கோபு தன் பரிவாரங்கள் குடும்பங்களோடு தன் தேசத்துக்கு புறப்பட்டு வருகிறான். திரும்பி வருகையில் யாக்கோபு நதிக்கு எல்லாரையும் அப்புறப்படுத்திவிட்டு தான் மட்டும் தனித்து நின்று தேவனோடு போராடுகிறான். என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உம்மை போக விடமாட்டேன் என்கிறான். அவன் ஆதியாக 32:29 அங்கே அவனை ஆசீர்வதித்தார். தாவீதுக்கு இந்த அனுபவம் நிறைய உண்டு. நோயிலிருந்து விடுதலையாக சத்துருவின் திட்டத்தை முறியடிக்க அழுது கேட்கிறான். என் கண்ணீரே எனது உணவாயிற்று, என் கண்ணீர் உடைய துருத்தில் வையும் என்கிறான். சங்கீதம் 56:8. அத்தனைக்கு பதில் பெற்றான் என்பது சரித்திர உண்மை. வேதத்துள்ள சாட்சிகள் எல்லாம் இப்படி போராடி விடாமல் கர்த்தரையே பிடித்து கொண்டு அவரிடம் உள்ளத்தை உடைத்து ஊற்றினவர்கள் பதில் பெற்றவர்கள். கர்த்தரோ பதில் கொடுத்து கண்ணீரை நிறுத்தினார். 1 சாமுவேல் 1:15 அன்னாள் ஜெபிக்கிறாள். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், பிள்ளை இல்லை, அவ்வளவு நிந்தை அவமானம். ஜெபித்து ஒவ்வொரு வருடமும் ஜெபிக்கிறாள். இந்த வருடம் முற்றிலும் ஊற்றிவிட்டாள். 1 சாமுவேல் 1:19 சொல்கிறது, கர்த்தர் அவளை நினைத்தருளால் சாமுவேலை பெற்றெடுத்தாள். இன்னும் ஒன்று எதிர்மறையான ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 2:22 1 சாமுவேல் 3:2 வரையில் நீங்கள் வாசித்து பாருங்கள், நேரம் எடுத்து. அங்கே ஏலி தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரியும். அவனிடம்தான் சின்ன சாமுவேல் வளருகிறான். ஏலிக்கு 2 பிள்ளைகள், ஓப்னி பிரகா 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகள் வயது வந்த வாலிப பிள்ளைகள். அவங்க தவறாக நடக்கிறார்கள் என்று இவனுக்கு செய்தி வருகிறது. 1 சாமுவேல் 2 ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாகவே ஏலிக்கு சொல்லப்படுகிறது, உன் குடும்பம் அழியப் போகிறது என்று வார்னிங் வருகிறது. சின்ன சாமுவேலும் சொல்லுகிறான். இத்தனையும் கேட்டு ஏலி என்ன செய்தான்? பிள்ளைகளை கூப்பிட்டு விசாரித்தான், அட்வைஸ் பண்ணினான். பின் வசனம் சொல்கிறது, 1 சாமுவேல் 3:2 அவன் தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டான் என்று. அதுக்கு என்ன பொருள்? நீங்கள் பெரியவளாகி விட்டீர்கள், நான் சொல்லிவிட்டேன், எல்லாம் நடந்து விட்டது, உங்கள் பாடு என்று ஒதுங்கி கொண்டான். அதுவல்ல, அவன் அவர்களிடம் பேசியிருக்கக்கூடாது, ஆண்டவரிடம் கேட்டிருக்கணும், கர்த்தரிடம் மன்றாடி இருக்கணும். அப்பா, இப்படி ஒரு ஆசாரிய வகுப்பில் இது நடக்கக்கூடாதையா, ஒரு கெட்ட சாட்சி வந்துவிடக்கூடாது, ஒரு தவறான சாட்சி வந்துவிடக்கூடாது என்று அவன் கெஞ்சி இருக்க வேண்டும், அழுதிருக்க வேண்டும். அவன் அதை செய்யவில்லை. அழிந்தது, குடும்பம் அழிந்தது. பிள்ளைகளுக்காவது ஆசீர்வாதத்திற்காவது சமாதானம், நோய் வியாதியில் இந்த விடுதலை எதற்கெல்லாமோ வசனம் இருக்கிறது. இதன்படி செய்யுங்க என்று சொல்லிவிட்டு ஏலியை போல் உங்கள் ஸ்தானத்தில் படுத்துக் கொள்ளக்கூடாது. ஏன் காதார கேட்டும்? ஏன் ஏலிக்கு இத்தனை பேரை சொன்னார்? இவர்கிட்ட சொல்லித்தான் அவர் செய்வாரா? இல்லை இல்லை, இப்படி சொன்னாலாவது அவன் எழும்பி நம்மிடம் வருவானா என்பதுதான் வார்னிங் கொடுத்தார். அப்படித்தான் நமக்கு அவ்வப்போது வார்னிங் கிடைக்கிறது. எவ்வளவோ காலம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள், பதில் எழும்பவில்லை. ஏசாயா 30:19 சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டு இராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஏன் ஆண்டவரே, இதே காரியத்துக்குத்தானே இவ்வளவு காலம் மௌனத்தில் அழுதேன், மறைவிடத்தில் அழுதேன், யாரும் காணக்கூடாது என்று பாத்ரூமில் போய் கண்ணீர் வெடித்தேன், இப்போது பெலனற்று போனேன், இப்போது கேட்டவுடனே கொடுப்பேன் என்று சொல்லுகிறீரே. இன்று இப்படி யாரெல்லாம் பிள்ளைகளை குறித்தோ புருஷனை குறித்தோ சரீரத்தினுடைய குறித்தோ ஆசீர்வாதத்தை குறித்து எதற்காக இப்படி நீங்கள் ஏங்கி நிற்கிறீர்களோ, பல நாட்கள் மாதங்கள் கண்ணீர் வடித்து வடித்து பெலன்று போனீர்களோ, இன்று அத்தனைக்கும் பதில் கொடுத்து கண்ணீரை நிறுத்துகிறார். ஏனென்றால் ஏசாயா 30:18 வாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக இறங்கும்படி காத்திருக்கிறார். இவர் ஏன் காத்திருக்க வேண்டும்? இவர் கட்டளையிட்டால் எல்லாம் நடக்குமே, நடக்கும் தான். ஆனால் இவரே எல்லாவற்றுக்கும் காலத்தை குறித்து விட்டார், நிர்ணயித்து விட்டார். அதை அவரே மாற்ற மாட்டார். மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அந்த நீதியை மாற்ற மாட்டார். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அந்த நாள் முடியக்கூடியது காலம் வந்துவிட்டது. 430 வருடம் இஸ்ரவேல் மக்களுக்கு. அப்போஸ்தலர் 1:5 கர்த்தருக்காக காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு சீசரிடம் சொன்னார். டைம் சொல்லவில்லை. 10 நாட்கள் வந்து இறங்கினார் ஆவியானவர். அதுவரை அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள், ஆராதித்து கொண்டிருந்தார்கள், ஒரு மனத்தோடு இருந்தார்கள். அப்படித்தான் வாசிக்கிறோம்.
பாபிலோன் சிறைவாசம் 70 வருடம் எரேமியா மூலமாக எழுதி கொடுத்தார். 70 தானியேல் கணக்கு போட்டு பார்த்தான். 70 வருடம் முடிந்து விட்டது, அன்றே அவர்களுக்கு விடுதலை என்று சும்மா இருக்கவில்லை. உபவாசம் போட்டான் 21 நாட்கள். அவனுக்கு 21 நாட்கள் கழித்து பதில் வந்தது. அவர் குறித்தது அவரை மாற்ற மாட்டார், எவரும் மாற்ற முடியாது. ஒரு நிமிஷம் முந்தியோ ஒரு நிமிஷம் பிந்தியோ செய்ய மாட்டார். எல்லாவற்றையும் அதன் காலத்தை நேர்த்தியாக செய்கிறவர். பிரசங்கி 3:11. காலம் கடந்து விட்டதே, இது உங்களுடைய அங்கலாய்ப்பு. நம்முடைய காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது. எந்த வயதையும் வாழ வயது போலாக்கி வாழ வைக்க அவரால் கூடும். உங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாகுகிறது. சங்கீதம் 103:5. 100 வயது சென்றாலும் வாலிபலை போன இருப்பான் என்று ஏசாயா 66:20 சொல்லுகிறது. அது மட்டுமா? அந்த காலம் வரும் வரை காத்திருப்பது மட்டுமல்ல, அவரை தூங்க விடக்கூடாது. காலம் வந்தால் செய்வார் என்று இருக்கக்கூடாது. தானியேலை சொன்னேனே, அது போல கணக்கு போட்டு பார்த்தான். சரி வந்துருச்சு, அப்பாடா, பிரைஸ் த லார்ட் என்று சொல்லி கொண்டிருக்கவில்லை. உபவாசம் போட்டான். அந்த காலம் நமக்கு தெரியாதா? தினமும் அவர் சமூகத்தில் உங்களது பாரத்தை ஊற்றிவிடுங்கள். கனிந்து வரும் காலம் வந்துவிட்டது. கர்த்தர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார். விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். உங்கள் நாட்கள் நான் தெரிந்து கொண்டவர்கள் நீங்கள்தான். தங்கள் கைகளின் கிரிகளில் வெகு நாளாய் நெடு நாளாய் அனுபவிப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடையில் நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஏசாயா 65:22-24. சங்கீதம் 128 உள்ள அத்தனை ஆசீர்வாதங்கள் உங்களுக்குரியது தான். உங்களை வந்து அடையும் காலம் வந்து விட்டது. இப்படி ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது தகப்பனே, இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, கர்த்தரின் எச்சரிப்பின் சத்தத்தை அலட்சியப்படுத்த மாட்டேன். உடனே அவர் சமூகத்தில் முறையிட்டு ஜெபிப்பேன். பதில் பெறும் வரை என் கருவிழியை அமைதியாக விட மாட்டேன். ஆமேன். ஹல்லேலூயா.